நம்மளுடைய சில அகங்காரங்கள், அதிகாரங்கள், ஆடம்பரங்கள் இதெல்லாம் உடைக்கிறதுக்காக ஆண்டவர் சில சமயத்தில் நம்மளை லாக்டவுன்ல கொண்டு போறாரு. ஆனா இது ஒரு பனிஷ்மெண்டா நினைக்க முடியாது பாருங்க. நம்ம அப்பா நம்மை அப்படிப்பட்ட லாக்டவுன்ல நோ க்ளோரி, நோ ஃபேம், ஸ்ட்ரிப்பிங் யூ ஆஃப் எவ்ரிதிங், இப்படியாக எல்லாம் வச்சும் உங்களுடைய பெருமைகள், பேர்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க. தட்ஸ் ஓகே, பட் காட் மேக்ஸ் யூ கோ த்ரூ தட் சிச்சுவேஷன். நீங்க ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்தில் இது அதிகமா நடக்கும். ஓகே, யூ எக்ஸ்பெக்ட் ரெகக்னிஷன். இஃப் யூ ஆர் நாட் ரெகக்னைஸ்ட், இட்ஸ் ஓகே, காட் இஸ் டேக்கிங் யூ த்ரூ அ லாக்டவுன். குடும்பங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில, பெற்றோர் பிள்ளைங்க மத்தியில, சொந்தக்காரங்க மத்தியில, காட் மேக்ஸ் us go through these lockdowns. இது தேவை நமக்கு. இப்படிப்பட்ட லாக்டவுன்ஸ் நம்மளுக்கு புரிய வைக்கும். எனக்கு புரிய வச்சது என்ன பத்தி இல்ல, நான் கொடுக்கிற சமன் பத்தி இல்ல, என்னோட கிரியேட்டிவிட்டி பத்தி இல்ல, அதுக்கு அப்ரிசியேஷன் தேவையில்ல, கர்த்தர் நாமம் மகிமடைஞ்சா போதும். அப்பதான் பாக்ஸ்ல எடுத்து ஜீசஸை போட்டேன். ஃபர்ஸ்ட் மிட் லைஃப்ல எனக்கு வந்த ஒரு சேஞ்ச், ஊழியத்துல ஒரு பாதியில வந்த ஒரு சேஞ்ச், எல்லாவற்றிலும் ஜீசஸ் நாமம் மகிமடைதான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன செஞ்சாலும் ஜீசஸோட நாமத்தை அங்க கொண்டு வந்து வச்சேன். எல்லாமே மாறிச்சு அதுக்கப்புறம்.